السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ ومرشد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது புனிதமான சந்நிதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து சங்கைப்படுத்திய ஒரு நாள் மேராஜுடைய நாள். அதை நினைவுபடுத்தும் இந்த நாளில், இந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேராஜினுடைய அனுபவங்கள் நமக்கு உணர்த்துகிற பாடங்கள் என்ன, அதன் வழியே நாம் பெறுகிற படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து இன்றைய தினம் இந்த புனித இரவில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான பந்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான நெருக்கம், அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான உறவு இன்னும் பலப்படுவதற்கு ஒருவேளை அது நமக்கு உதவக்கூடும். மேராஜ் என்கிற பொழுது வழக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு புறப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றதும், பைத்துல் முகத்தஸில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவங்கள், பின்னர் முதல் வானத்தில் இருந்து 7 வானங்களை கடந்து அவர்கள் சென்றதும், நபிமார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் சந்தித்ததோ, பிறகு அல்லாஹுவின் தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதோ, அல்லாஹ் இந்த உம்மத்துக்களுக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தூண்டுதலின் பேரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 5ஆக சுருக்கி அதுதான் முடிவு என்ற ஒரு நிலைமை உருவானதும், பின்னர் மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும், இது மாதிரி உள்ள வழக்கமான செய்திகளை சொல்வதிலிருந்து கொஞ்சம் விலகி, இந்த மேராஜ் நமக்கு கற்றுத்தருகிற யதார்த்தம் என்ன, இந்த மேராஜ் நமக்கு தருகிற பல பாடங்கள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு அடிப்படை செய்தி, மனிதன் இந்த காற்று மண்டலத்தை கடந்து அயனகரிக்குள் சென்று மனிதன் இன்னொரு மண்டலத்திற்கு செல்ல வேண்டுமானால், அப்படி செல்வதற்கு தேவையான தன்னுடைய பிராண வாயுவையும் சேர்த்தே அவன் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை இன்றைய அறிவியல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மாத்திரமல்லாமல் அவன் எவ்வளவு நாள் தங்குகிறானோ
அப்படி தங்குவதற்கு தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு அந்த இடத்திற்கு உபயோகப்படக்கூடிய உணவையும் அவன் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயமும் அவனுக்கு இருக்கிறது. உணவு என்றால் நாம் சாப்பிடுவதை போன்ற இந்த உணவு அல்ல. எது அந்த இடத்தில் அவனுக்கு பொருந்துமோ அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்திற்கு செல்லுகிற பொழுது மனிதன் ஒரு எடையற்ற தன்மையை அவன் அடைகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மேராஜ் பயணத்தை மேற்கொண்ட பொழுது இந்த காற்று மண்டலத்தை கடந்து அயனகிரிக்குள் ஊடுருவி பிறகு இன்ன மண்டலங்களை எல்லாம் கடந்து அவர்கள் வெவ்வேறு மண்டலங்களையும் கடந்து மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு புதிய லோகத்திற்குள் சென்று புதிய அனுபவங்களோடு திரும்பி வருகிற பொழுது அந்த உடம்பு இந்த இத்தனை அனுபவங்களுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய உடம்பாக இருந்திருக்கிறது. அவர்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு சென்றார்களா? அவர்கள் தனக்கு தேவைப்படும் பொருள்களை எடுத்துக்கொண்டு சென்றார்களா என்ற கேள்விகளுக்கு ஒரு விடை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த விடை மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஸ்னவி ஷரீஃபில் ஒரு செய்தி சொல்வார்கள். ஈ ஃபர்மூதே ஹக் ஸல்லு அலைஹி கே முஹம்மத் புத் முஹ்தாஜி இலைஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஆணை பிறப்பித்தார். ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததற்கு என்ன காரணம்? நம்முடைய ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதால் ஸலவாத்து சொல்ல சொன்னானா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவைப்பட்டவர்கள் என்பதால் ஸலவாத்து சொல்ல சொன்னானா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு ஈ ஃபர்மூதே ஹக் ஸல்லு அலைஹி கே முஹம்மத் புத் முஹ்தாஜி இலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அல்லாஹ்வின் ஆணை நம்முடைய ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதால் அல்லாஹ் நம்மை ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்திற்கும் தேவைப்படுகிறார்கள், கபரிலும் தேவைப்படுகிறார்கள், மறு உலகத்திலும் தேவைப்படுகிறார்கள். எனவே அவர்கள் முஹ்தாஜுன் இலைஹி லா முஹ்தாஜுன், அவர்கள் முஹ்தாஜ் இலைஹி. எனவே எல்லோருக்கும் அவர்கள் தேவை. அவர்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரு பாலும் தேவைப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு எல்லோரும் தேவை, ஆனால் அவர்கள் யாருபாலும் தேவைப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தேவைப்பட்ட ஒன்றே ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் தான் அல்லாஹ் நம்மை பார்த்து நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னான் என்ற தத்துவத்தை மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு தன் மஸ்னவி ஷரீஃபில் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை விட ஒரு படி கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், மன் ஸல்லா அலைய அஷ்ரன் ஸல்லல்லாஹு அலைஹி மிஅத்தன், மன் ஸல்லா அலைய மிஅத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அல்ஃபன். என் மீது ஒருவர் ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை 10 ரஹ்மத்துகளை இறக்கி அவர் பாவங்களை மன்னிக்கிறான். என் மீது ஒருவர் 10 ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 100 ரஹ்மத்துகளை இறக்கி 100 பாவங்களை அவருக்கு மன்னிக்கிறான். ஒருவர் என் மீது 100 ஸலவாத்துக்கள் சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 1000 ரஹ்மத்துகளை இறக்கி 1000 பாவங்களை மன்னிக்கிறான் என்கிறார்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது ஒரு உண்மை நமக்கு புரியும். நாம் ஒரு ஸலவாத்து சொன்னால் நமக்கு 10 கிடைக்கிறது, நாம் 10 சொன்னால் நமக்கு 100 கிடைக்கிறது, நாம் 100 சொன்னால் நமக்கு 1000 கிடைக்கிறது. எனவே இப்பொழுது தேவைப்பட்டவர்கள் லாபம் அடைவது நாமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல.
நம்முடைய ஸலவாத்தால் லாபம் அடைவது நாமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்